தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த கொர்நேலியு தான் தேவனுக்கு பயந்து தன்னுடைய குடும்பத்தையும் தேவனுக்கு நேராக நடத்துகிற ஒரு வாழ்க்கை, அங்கே இராணுவத்திலேயோ அல்லது போர் வீரர்கள் மத்தியில ஒரு வேலையை செய்து கொண்டு அவரும் தேவனோடு கூட இருக்கிற காரியத்தை நாங்க பார்த்தோம். தொடர்ந்தும் அவருள்ள அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்த எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனுக்கு தாம் பயந்தது மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் தேவனுக்குள்ள நடத்தி அதோடு அவன் நிக்கல, அநேக மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள், முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த வார்த்தையின்படி கிரியை செய்கிறதுல ஒரு காரியம்தான் அந்த தர்மங்கள், அந்த குடும்பத்தை நடத்துகிற காரியங்கள். ஒரு மனுஷன் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழும் போது அவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருப்பான் உண்டு. அது மட்டுமல்ல, தன் குடும்பத்தை தேவனுக்கு நேரம் நடத்துகிறவனாய் இருப்பான். அதோடு அவன் நின்று விட மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறபடி மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இருதயம், ஒரு வாழ்க்கை, ஒரு கிரியை அவனுடைய வாழ்க்கையில இருக்கும். இதான் தேவன் விரும்புகிற கனிகள். இதை அவன் கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவான். அது மட்டுமில்ல, அவன் ஜெபத்துல எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனுஷனா இருப்பான். ஜெபம் என்றால் துதி இருக்கும், ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்கள் இருக்கும், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு காரியம். இதுதான் ஜெபம். அப்ப அவன் அப்படியே ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தான், ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான். அப்ப ஜெபத்துல இருக்கிறன்னா இதுதான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருக்கிறதா என்று எங்களை ஒரு விசை தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் வைத்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. தேவனுக்கு பயந்து வாழுகிறோமா? தேவனுக்கு பயந்து வாழுகிற என்றால் வசனத்தின்படி கிரியை செய்து வாழுகிறோமா? பிள்ளைகளை தேவனுக்கு நேராக நடத்துகிறோமா? தேவன் விரும்புகிறபடி தான தர்மங்களை செய்து வாழுகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தினமும் ஜெபம் உண்டா? தேவனோடு சஞ்சரிக்கிற, உறவாடுகிற, தேவனை ஆராதிக்கிற காரியங்கள் உண்டா என்று வேதத்துக்குள்ளே எங்களை வைத்து பார்க்க வேண்டும். பார்த்து அப்படியாக நானும் நீங்களும் வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.